வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. 2025 எவ்வளவோ நல்ல நல்ல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும் அதிக வசூல் பண்ண திரைப்படங்கள் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் இருக்குதுங்க. 2025 அதிக வசூல் செய்த டாப் 5 தமிழ் திரைப்படங்கள். அஞ்சாவது இடத்துல விஜய் சேதுபதி நடிப்பில் பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளியான தலைவன் தலைவி திரைப்படங்க. இந்த திரைப்படத்தின் மேலே ஒரு சில விமர்சனங்கள் இருந்தாலும் இது ஃபேமிலி ஆடியன்ஸை பயங்கரமாக கவர்ந்ததுனால இந்த திரைப்படம் 100 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு. பாண்டியராஜ் இயக்கிய படங்களில் 100 கோடியை கிராஸ் பண்ண முதல் திரைப்படம் இந்த திரைப்படம் தாங்க. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற மதராசி திரைப்படமும் 100 கோடியை கிராஸ் பண்ணிச்சு. ஆனால் இந்த திரைப்படம் ஒரு ப்ராஃபிட்டபிள் மூவி இல்லை. நான்காவது இடத்துல மொத்தமாக 3 திரைப்படங்கள் இருக்குது. சூர்யா நடிப்பில் வெளியான ரெட்ரோ அப்படிங்கிற திரைப்படம் 65 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படங்க. இது 102 கோடி கலெக்ட் பண்ணிருந்துச்சு. மிக்சடு ரிவ்யூஸ் இந்த திரைப்படத்துக்கு இருந்ததுனால இந்த திரைப்படத்தோட கலெக்ஷனும் பாதிக்கப்பட்டுச்சு. அதே 4வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா குபேர் அப்படிங்கிற திரைப்படம் இருக்குது. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் 120 கோடிங்க. ஆனால் இந்த திரைப்படம் வெறும் 102 கோடி தான் கலெக்ட் பண்ணிருந்துச்சு. 100 கோடியை கிராஸ் பண்ணதுனால இந்த திரைப்படமும் லிஸ்ட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க. என்ன எழவியாது. இதே 4வது இடத்துல இன்னொரு திரைப்படமும் இருக்குதுங்க. அறிமுக இயக்குனரான கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கிற டியூட் அப்படிங்கிற திரைப்படம் 37 கோடியில் எடுக்கப்பட்ட திரைப்படம் 100 கோடியை கிராஸ் பண்ணியிருக்குது. நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூவும் இந்த திரைப்படத்துக்கு இருக்குது. 3வது இடத்துல 2 திரைப்படங்கள். அதில் முதல் திரைப்படம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சிங்க. இந்த திரைப்படம் 185 கோடியில் எடுக்கப்பட்ட திரைப்படம். ஆனால் இந்த திரைப்படம் வெறும் 135 கோடி தான் கலெக்ட் பண்ணிச்சு. அதுவே ஓமை கடவுளே இயக்குனரான அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்க டிராகன் அப்படிங்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா வெறும் 37 கோடியில் எடுக்கப்பட்ட திரைப்படம் தாங்க. ஆனால் இந்த திரைப்படம் 150 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குது. விடாமுயற்சி, டிராகன் இந்த 2 திரைப்படத்தை கம்பேர் பண்ணும்போது டிராகன் கொஞ்சம் கலெக்ஷன் அதிகமாகவே பண்ணியிருக்குது. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா தலாஜித் அவர்கள் நடிச்சிருக்கிற குட் பேட் அக்லி அப்படிங்கிற திரைப்படங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளியாச்சு. அஜித் அவர்களோட கெரியர்லேயே ரொம்ப அதிகமாக கலெக்ட் பண்ண திரைப்படமும் இந்த திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்கு. குட் பேட் அக்லி 200 கோடியில் எடுக்கப்பட்ட திரைப்படங்க. ஆனால் இந்த திரைப்படம் 240 கோடி கலெக்ட் பண்ணிருந்துச்சு. முதல் இடத்துல 2025 அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படிங்கிற பெருமை கூலி திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்குதுங்க. ஒரு மல்டி ஸ்டாரர் மூவி தாங்க இது. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 350 கோடிங்க. ஆனால் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 500 கோடி கலெக்ட் பண்ணிருந்துச்சு. லோகேஷ் கனராஜ் இயக்கிய படங்கள்லேயே ரொம்ப வீக்கான ஒரு திரைப்படம் அப்படின்னா இந்த திரைப்படம் தாங்க. மல்டி ஸ்டாரரை வச்சதுனால தான் இந்த திரைப்படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு. ரசிகர்கள் இந்த திரைப்படத்தின் மேலே லாஜிக் மிஸ்டேக்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை வச்சாங்க. இருந்தாலும் ரஜினி படம் இல்லையா, இந்த திரைப்படம் நல்லா கலெக்ட் பண்ணிருச்சுங்க. அதனால கூலி திரைப்படத்துக்கு முதலிடம்.